இதுல தமிழ்நாடு என்ற ஒரு பெயர் வராததனால் இதுல ஒன்றே நான் தமிழக மக்களுக்கு முதலிலேயே சொல்லிக் கொள்கிறேன். தமிழச்சியா தமிழ்நாட்டுக்கு என்னென்ன திட்டங்கள் கிடைக்க வேண்டுமோ அது கிடைக்க வேண்டும் என்பதில் தமிழகத்திற்கு நிதி ஒதுக்காதது குறித்து செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு பாஜக தமிழிசை சவுந்தரராஜன் பதிலளித்துள்ளார். அரசியல் இருந்தாலும் சரி, அரசியலுக்கு அப்பாற்பட்டு இருந்தாலும் சரி, முதலமைச்சர் அவர்கள் நிதியும் இல்ல நீதியும் இல்ல அப்படின்னு சொல்றத நான் ஒப்புக்கொள்ள மாட்டேன். இன்னும் சொல்ல போனா நிதி அவங்ககிட்ட தான் அதிகமா இருக்கு. பல நிதிகள் அவங்ககிட்ட இருக்கிறாங்க. இதுல தமிழ்நாடு என்ற ஒரு பெயர் வராததனால் இதுல ஒன்றே நான் தமிழக மக்களுக்கு முதலிலேயே சொல்லிக் கொள்கிறேன். இப்ப நாங்க அனைத்து தரப்பு மக்களுக்கும் கொடுத்த பட்ஜெட்டுக்குள்ள நமக்குள்ள பங்கும் இருக்கிறது என்று சொன்னா உடனே ஏதோ நாங்க தமிழகத்திற்கு எதிராக பேசுற மாதிரி, தமிழ்நாட்டுக்கு எதிராக பேசுற மாதிரி தயவு செய்து எடுத்துக்கொள்ள வேண்டாம். தமிழச்சியா தமிழ்நாட்டுக்கு என்னென்ன திட்டங்கள் கிடைக்க வேண்டுமோ அது கிடைக்க வேண்டும் என்பதில் நாங்களும் மிகுந்த அக்கறையாக இருக்கிறோம். என்னை பொறுத்த மட்டும் நீங்க நல்ல கேள்வி கேட்டீங்க. நான் தமிழச்சியா இருக்கிறதுனாலதான் தமிழச்சியை எதிர்த்து போட்டி போடுறதுக்கு ஆட்சியிலிருந்து வந்தேன் நான். ஆனா எதுக்குன்னா நாங்க எல்லாரும் ஒரு எதிர்பார்ப்போடு ஒரு அங்கீகாரத்தை தருவார்கள், அதனால் தமிழகத்திற்கு நிறைய கொண்டு வரலாம் அப்படின்ற ஒரு கனவோடு தான் நாங்க அரசியல் களத்தை, தேர்தல் களத்தை சந்தித்தோம். அதனால எங்களுக்கு அக்கறை இல்லைன்னா என்னை போன்றவர்கள்லாம் நாங்க வந்திருக்கவே மாட்டோம். அக்கறை இருக்கிறது. ஆனா தவறாக ஒரு நல்லெண்ணத்தோடு சமர்ப்பிக்கப்பட்ட ஒரு பட்ஜெட்டை பெண்கள், மாணவர்கள், சிறு குறு தொழில் செய்பவர்கள், தொழிலாளர்கள், விவசாயிகள், மாணவர்கள் எல்லாருக்கும் உதவிகரமாக இருக்கின்ற ஒரு பட்ஜெட்டை ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்றது நியாயம் இல்லை அல்லவா? ஏன்னா இன்னைக்கு 3 லட்சம் கோடி பெண்கள் நலத்திற்கு ஒதுக்கி இருக்கிறார்கள் என்றால் அதில் தமிழக பெண்களும் இருக்கிறாங்க. 10 லட்சம் உயர்கல்வி மாணவர்களுக்கு கிடைக்கிறது என்றால் அதில் தமிழக மாணவர்களும் இருக்கிறாங்க. இன்னைக்கு நீங்க 100 லட்சம் கோடி உள்கட்டமைப்புக்கு அவர்கள் ஒதுக்கி இருக்கிறார்கள் என்றால் அதில் தமிழகமும் இருக்கிறது. ரயில்வே திட்டங்களுக்கு இத்தனை லட்சம் ஒதுக்கி இருக்கிறார்கள், தமிழகமும் இருக்கிறது. ஆக எல்லா விதத்திலும் இத்தனை திட்டங்களிலும் இன்னைக்கு ஏஞ்சல் டாக்ஸ் குறைஞ்சதுன்னா தமிழகத்திலே ஸ்டார்ட் அப்ஸ் அதிகமா வரும். மருத்துவர் என்ற முறையில் இன்னைக்கு அதிகமாக கேன்சர் அதிகமா இருக்கு. இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா டிரான்ஸ்பிளான்ட் தமிழகத்துல தான் அதிகமாக நடக்கிறது. ஆக டிரான்ஸ்பிளான்ட் மருந்துகளுக்கு வரி விலக்கு கொடுத்திருப்பது தமிழகமும் பலன் பெறும். ஆக தமிழகமும் பலன் பெறும். அதுல எல்லாத்துலயும் நம்ம பங்கு இருக்கு. ஆனா இவ்வளவு சிந்தித்து அனைவருக்குமான ஒரு பட்ஜெட்டை கொடுக்கும் பொழுது இதுல ஒண்ணுமே இல்ல அப்படின்னு சொல்றது நியாயம் இல்ல. அதே நேரத்தில் தமிழகம் என்ற பெயர் இல்ல, ஆனா நமக்கான பங்கு இருக்கு நாங்க சொல்றதை வச்சு உடனே நாங்க தமிழகத்திற்கு எதிரானவர்கள் என்ற விமர்சனத்தையும் நான் ஒப்புக்கொள்ளவில்லை. இன்னைக்கு நம்ம செங்கோல் அங்க வைக்கப்பட்டிருக்கிறது தமிழகத்தின் ஒரு குறியீடு தான் அது. அதனை எடுக்கணும் வேற அவங்க எல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆக தமிழுக்கு கிடைக்க வேண்டிய மரியாதை நிச்சயமாக பாராளுமன்றத்தில் நிச்சயமாக பிரதிபலித்துக் கொண்டிருக்கிறது செங்கோலாக. அப்படி இருக்கும்போது எப்படி தமிழகத்தை புறக்கணிப்பாங்க, எப்படி தமிழ்நாட்டை புறக்கணிப்பாங்க? அதனால தமிழ்நாட்டின் ஆனா ஒன்னே ஒண்ணு நான் மறுபடியும் சொல்றேன், எங்களது பங்கு இருக்கு. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.